புனம் விளைந்த நில்ல வல்லியோனியும் வெளியிலே விதற்றலாம் விளைவு நின்றதில்லையே. வெளிப்பறந்த தேசமும் வெளிக்குள் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருந்த பின்னமே. கண்களில் கண்ணீர் சிந்தி அன்பால் விளைந்த கரும்பில்லை கொண்ட மனோன்மணி ஆத்தாளை 5வது யோனியில் பிறந்தறிந்து கொள்ள வேண்டும். வெளியிலே அவள் சக்தியை உணராமல் எப்படி வேண்டுமானாலும் பிதற்றலாம். ஆனால் அவளுடைய அருட்செயல்களால் ஏற்படும் விளைவுகள் யாவும் எப்போதும் நிற்பதில்லை. பறந்து காணப்படும் ஆகாயம் நம் மனமாக இருப்பதை அறிந்து தன் ஆன்மாவில் மூலவித்தான ஈசன் மெய்ப்பொருளாக இருப்பதை அறிந்து தெளிந்து ஞானிகள் திண்ணமாக தியானத்தில் இருப்பார்கள் என்று சிவவாக்கிய சித்தர் விளக்கம் கூறுகிறார்.